Hello friends, welcome to Abhi's hashtag. இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பார்ப்போம். நம்ம ஊரில் ஃபிஷ் கறி இல்லாமல் சமையலே இருக்காது. ஸோ அந்த ஃபிஷ் கறியை எப்படி நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ் கறிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அஜ்வைன் சீட் ஓமம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் உள்ளது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூட நான் ஒரு 10 பீஸு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணுவோம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்ததும் இதுக்கு கூட கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வறுத்துட்டு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துருவோம். இதுக்கு கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதுக்கு கூட 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் கறி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஸோ இதுக்கு கூட 2 சில்லி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக நான் கறி லீஃப் சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இதுக்கு கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ புளி தண்ணி கொஞ்சம் வெந்ததும் நான் அரைச்சி வச்சுருக்கிறதான மசாலாவை இதில் சேர்த்து இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கறி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிறது வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நான் இன்றைக்கி துண்டு மீன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் சேர்த்து நல்லா வேக விடுவோம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும் ஃபிஷ் வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ என்னோடய ஃபிஷ் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் மேலே செப்ரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கடைசியாக ஃபிஷ்ஷுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக கறி லீஃபு, நான் இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம தாளிப்பு எடுத்து நம்மளோட ஃபிஷ் கறியில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்ல சூடான ரைஸ்க்கு கூட சர்வ் பண்ணுவோம். நம்ம ஊர் நாகர்கோயில் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். கீப் ஸ்மைலிங்.